கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் கர்த்தரிடத்திலே நாம் எவ்வளவு ஆழமாய் நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்தினுடைய அஸ்திபாரம், நம்முடைய ஆண்டவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய அஸ்திபாரம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் சோதித்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு நெருக்கங்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற போது, தோல்விகள் வருகிற போது, அவமானங்கள் இல்லையா, பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற நேரிடுகிற பொழுது அருமையானவர்களே, நாம் விழுந்து விடுகிறோம். விசுவாசத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தை நம்ம அதிகரிக்காமல் நம்ம விழுந்து விடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 47வது வசனத்தையும் 48வது வசனத்தையும் நாம் பார்க்கிற பொழுது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு நான் காண்பிக்க போறேன் அவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான். என்னுடைய பிள்ளைகளே, கீழே வாசிக்கும் போது, ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையில நம்ம நிலைச்சிருக்கிறோமா? அந்த வார்த்தையில நம்ம உறுதியா இருக்கிறோமா? ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தை நம்ம உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறோமா? அல்லது சூழ்நிலையை காட்டி, சூழ்நிலைகளை காரணம் காட்டி, அருமைகளை சந்தர்ப்பங்களை காரணம் காட்டி நாம் வழி போகிறோமா அல்லது இடறி போகிறோமா என்பதை நாம் அருமையானவர்களை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இங்கே நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது? கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடாய் இன்னைக்கு நாம் இருப்போம்னு சொன்னா, பெரு வெள்ளம் வந்தாலும், நீரோட்டம் அதன் மேல மோதினாலும் அது அசையாமல் உறுதியாய் நிற்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் அசையாமல் உறுதியாய் நிற்கிறதா? இன்றைக்கு வெள்ளங்கள் மோதும் பொழுது, அருமையானவர்களே, வெள்ளம் என்று சொன்னால் சத்துரு, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஆகினாலே இன்றைக்கு சத்துரு வருகிற வேளையிலே, நீரோட்ட அதன் மேல மோதுகிற தருணங்களிலே இன்றைக்கு நாம் அருமையானவர்களே உறுதியாய் நிற்கிறோமா, நிலைத்து நிற்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். அப்படி நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அஸ்திபாரம் கண்மலை மேல போடப்பட்டதா இருக்க வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் கண்மலை மேல் போடப்பட்டதா இருக்கணும். மணல் மேல போடப்பட்ட அஸ்திபாரமா இருக்குன்னு சொன்னா அது விழுந்து போய்விடும். வெள்ளம் வரும் பொழுது, நீரோட்டம் அதன் மேலே மோதி அடிக்கும் பொழுது அது விழுந்து போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும் பொழுது, தோல்விகள் வரும் பொழுது, வறுமையும் குறைவும் வரும் பொழுது இன்றைக்கு நீ விழுந்து போகிறியா? உன் விசுவாசத்துல விழுந்து போகிறியா? உன் பரிசுத்தத்துல விழுந்து போகிறியா? உன் நீதியில விழுந்து போகிறியா? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ கண்மலையில் மேலே நாம் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடாக இருப்போமே, ஆனால் நாம் உறுதியா நிற்போம், நிலைத்திருப்போம். ஆக உங்களுடைய அஸ்திபாரம் எங்கே என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அருமையானவர்களே, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னா, இங்கே அருமையானவர்களே 46வது வசனத்திலே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறார். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறது என்ன என்று. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களா? அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை செய்கிற பொழுது, அந்த முதல் அற்புதத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வார்த்தை என்ன சொன்னார்?
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன வேளையிலே அற்புதம் நடந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே நீங்கள் கண்மலை மேலே அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் அழைத்தோம், நாம் கூப்பிட்டோம், ஜெபித்தோம், அவர் சொல்லுகிறபடி நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அருமையானவர்களே, பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆக உங்கள் அஸ்திவாரத்தின் ஆழத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அஸ்திவாரத்தின் உறுதியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆக கண்மலை மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட வீடாய் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களிலே நிலைத்திருப்பார். என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையோடு இணைந்து நிலைத்திருந்து நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கும்படியே கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.